எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்கின? சார் நீங்க தானே சார் என்ன ராதான்னு கூப்பிட்டு அந்த ஃபைல போலீஸ் ஆபீசர் ஒப்படைக்க சொன்னா? அப்படி சொல்லல. தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ, உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேன்னா சாம்ராஜ்ய குற்றவாளியாக்குற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம். இல்ல சார், சத்தியமா இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சர்க்காரை ஏமாத்தி சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயம் காய்ச்சற தேச துரோகிகளை நீ ரொம்ப சாமர்த்தியமா காப்பாத்தி இருக்க. கிடையாது சார், நிச்சயமா கிடையாது. யுவர் ஆனர், இந்த லஞ்சம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாம்ராஜ் 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 நீங்க தானே மிஸ்டர் சாம்ராஜ்? என்ன சார் இது? இப்பதானே 3 தடவை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க. சரியா காதுல விடல போல. மிஸ்டர் சாம்ராஜ், அந்த ஃபைலை என்ன பண்ணீங்க? எந்த ஃபைல்? ராதா கிட்ட வாங்குனீங்களே அந்த ஃபைல். எந்த ராதா? விளையாடுறீங்களா மிஸ்டர் சாம்ராஜ்? விளையாடுறதுன்னு டென்னிஸ் கோர்ட்டா சார்? ஹை கோர்ட். சார் சார் சீரியஸா ஒரு கேள்வி கேளுங்க சார். ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் சாம்ராஜ், உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம். புத்திசாலி தானே வக்கீலுக்கு தான் சார் தேவை, எனக்கு இருக்கு சார். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். அப்படின்னா பாயிண்ட்க்கே வரலையா? ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஃபைலை வாங்கி உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. எந்த ஃபைலு, என்ன லஞ்சம்? பாவம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். நோ, மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் a great actor. தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறார். அந்த குற்றவாளிக்கு இவர்தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகமே கிடையாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், பிபி இருக்காரு, அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஸ விட்டு விட்டார். அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார். ஏன் பழைய கேஸே லாரி ஏற தப்புல மாதிரி நசுக்கி கொடுத்து, ஏன் போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே பொய். பித்தலாட்டம், பித்தலாட்டம், பிராத்தல், அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள், அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல. ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது. உடனே மிஸ்டர் சாம்ராஜ், ரொம்ப நல்லா இருக்க, பச்சை புடவை கட்டணம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி திதி வரான கரம் கோட்டார் அவர்களே, அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை. யாரோ ஒரு பெரிய முதலாளியாம், பாம்பே காராளாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அரசியல்வாதி என் கட்சிக்காரன் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்திருக்கா. சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்கி வச்சுண்டு சாமர்த்தியத்தை பார்த்தாலோ அதெல்லாத்தையும் என் கட்சிக்காரா வரைச்சு வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு விரிச்சிட்டு இருக்கா. கயிறு கயிறு கயிறு. என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர். இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு. இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தலில் நின்னு எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 சொல்லுகிறேன். ராதா, சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு? அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? இல்ல சார், அவர் எனக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ் தான் லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுதே, சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் யார்கிட்ட எதுவுமே வாங்கல. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. ப்ளீஸ் சார், என்ன எதுவுமே கேட்காதீங்க. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மிஸ்டர் சாரி, அடி அடி நடிக்கிறீங்க சார். ரிஸ்கி தானே? அத சொல்லு சார். கோர்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா பொளந்து கட்டிட்டீங்களே. பொளக்கிறது, அடிக்கிறது, கட்டுறது எல்லாம் உங்க வேலை. அதுல இருந்து காப்பாத்துறதா என் வேலை. தட் இஸ் சரி. ஓகே ஓகே ஓகே. என்ன மாடிப்படி எல்லாம் ரொம்ப உயரமா கட்டிருக்கீங்க? Mr. Chari, I am sorry, இது சோஃபா செட். சோஃபா? சோஃபா? I know sofa. I know. The ashtray. Okay. Okay? The பிருந்தாவன்
மார்னிங் ஆர்டர் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஐ அம் ஸ்டடி உன்னால தனியா நிக்க முடியாது யாராவது பிடிச்சுக்கோ எப்படியோ நம்ம மேல கேஸ் போட்ட ராஜ்மோகன் காலி. காலி ரமேஷ் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஹலோ. ஹலோ, மாண்புமிகு ஆகலாங்கிறதுக்காக அலையிற அல்ப எம்எல்ஏவா? யார் பேசுறது? ராஜ், சாம்ராஜ். என்னமா கண்ணு சௌக்கியமா? ஆமா, என்னமா உன் கேஸ் இப்படி ஊத்திக்கிச்சு? என்ன பக்கத்துல ஜாலா தட்ட சத்தத்தை எல்லாம் காணமே? நாங்கெல்லாம் புல் ஜெயில் இருக்கமா? பாக்ஸிங்ல பல ரவுண்ட் உண்டுறா. முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன். ராமாச்சி, எத்தனை ரவுண்ட் வந்தாலும் உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறவன் நான் தான்டா. எழுதி வச்சுக்க. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாரி ராதா. மிஸ்டர் சாரி, என்ன செலவானாலும் பரவாயில்ல, ராரா பேல் எடுத்துங்க. பெண் பாவம் பொல்லாதது. ஜட்ஜு உன்னுடைய ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருவார்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய கருணையினால உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன். உன் மேல பழிய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ராதாங்கிற உங்க வீடு எதுமா? இதோ இந்த ஃபிளாட் தான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மச். கொடி போட்ட காரணா உடனே முறைச்சு பாப்பிய போயா. அப்படித்தானே கண்ட கண்ட பொம்பளைங்க வீட்டுல ராத்திரி எல்லாம் நிக்குமே, அதான் யாருன்னு பார்த்தேன். போயா. சாம்ராஜ், சாம்ராஜ், சாம்ராஜ். வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் ரூம்ல தான். அதுக்கு முன்னால அவனை யாருன்னே எனக்கு தெரியாது. உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா அழுத்து போட்டு அவமானப்படுத்திட்டீங்க. சரி சரி, நீ வாங்கின லஞ்சத்துல நான் ஒண்ணும் பங்கு கேட்கவில்லை. சாம்ராஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான். ஏ, உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா? வாங்கிட்டீங்களா? அவங்கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையும் எவ்வளவு வாங்கினேன்னு கேட்க சொல்லுதா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற? அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா? அம்மா, ஏம்மா, யாரும்மா அது? எதுக்குள்ள திட்டினாரு? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நல்லா இருக்கா? வா, தூங்க போலாம். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கியை திருடி நீ குடிச்சிருப்ப. உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். உணர்ச்சியா? உனக்கா? அதெல்லாம் வரலாமா? ஒரு சோஷியல் வர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்திலேயே போயிருக்கணும். மரத்து போய் தானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு Shut up! ஜானி, கடிடானே. ஜானி, பிஸ்கட் பாலெல்லாம் போடுறவன் நானு. என்னையே கடிக்க வர்றியே. என்ன இருந்தாலும் எஜமானி விசுவாசம் போகலையே. You bloody fool! ஜானி, வாலை ஆட்ற. கடிடா இந்த ஆளை. ஜானி, உன் கைய பிடிச்சு கெஞ்சிச்சு, காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். உன்னை குளிப்பாட்டுறேன், உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிறேன். அவ சொல்றான், நீ என்ன கடிக்க போறியா? நீ ஜானி, நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதை கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி. டேய், கடிடா. கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா? போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. மூணு சுயேட்சையா ஓடுது. ஏய், சிரிக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போ வெளியே. தேங்க்யூ. உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதியா வர்றனா இல்லையான்னு பார். சீ, அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். டன் 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 டன்.
இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு பிடிச்சிடுவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேற்றுக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பழனி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி. சார், நீங்க தான் இந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார், மைக்கேல் போன். பழனிவேல் அவர்கள் இன்று டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? டெல்லியில் இருந்து சென்னை வரும் மைக்கேல் கொஞ்சம் இரு. வரவேற்க மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக, அலைகடலென திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மைக்கேல், லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன். அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? இல்லப்பா, அந்த கையில புடிச்சுக்கிட்டு கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் நீ ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு வணக்கம் வாத்தியார, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீஸ். நான் தான் காக்கி சட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல ஊர்வலம் வர்றதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? மினிமா நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேர் வச்சுன்னு கூப்பிடுறேன். நான் தான் இப்ப புச்சா பேரை மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்ட ஐயா இந்தாமா கேக்குறாரா? சரி, நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே? கடத்தல் லாரி எல்லாம் பறந்துருச்சு. நீங்களா பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா போட பாத்தியா? மத்திய மந்திரி சால்கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் ஜிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கின மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்காக இந்த இந்த ஏர்போர்ட் அங்க போயிருக்கிறா. அது கான்வென்ட் கிட்ட இழந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தா, அதை இங்கிலீஷ் கத்துச்சா. சும்மா இரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் தமாஷ்தா. இந்த பாரியா, நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடுயா. என்னையா நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடக்க ஸ்டேஷனுக்கு. நமக்கு என்ன பண்ண வர? ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்கு தர சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிற வந்துக்கிறேன். அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணி இல்ல காடு, 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 தண்ணி இல்ல காடு.